ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீராம விஜயம் பாகம் 46. இப்படி மகிராவணர்கள் வந்து கொண்டே இருக்க என்ன செய்வதென தெரியாமல் ராமன் குழம்பினான். மாருதி மகரி அதாவது சுவர்ச்சலா தேவியிடம் சென்று இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என வினவினான். அவள் மாருதியை அகிராவணனின் மனைவியான சந்திரசேனை என்பவளை கேட்டால் இதற்கு விடை கிடைக்கலாம் என ஆலோசனை சொன்னாள். அதன்படியே அனுமனும் சந்திரசேனையை சென்று பார்த்து அதற்கான காரணத்தை கேட்டான். நீ கேட்க விரும்பும் காரணத்தை நான் சொல்கிறேன். ஆனால் ராமன் என்னை மணக்க சம்மதிக்க வேண்டும். அப்போதுதான் சொல்வேன். நான் ராமனின் அழகில் மயங்கி போய்விட்டேன். நீ மட்டும் அவனை என்னை மணந்து கொள்ள சம்மதிக்க வைத்தால் இந்த பிரச்சனைகளுக்கான விடையை நான் சொல்ல தயார் என சந்திரசேனை சொன்னாள். இவ்வளவுதானா? நான் ராமனை வெகு எளிதில் இதற்கு சம்மதிக்க வைக்க முடியும் என மாருதி சொல்ல, அப்படியானால் நீ எனக்கு சத்தியம் செய்து கொடு என சந்திரசேனை கேட்டாள். மாருதியும் அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தான். அதனால் மகிழ்ந்த சந்திரசேனை அகிராவணன் ஒரு சமயம் கடும் தவம் செய்தான். அதனால் மகிழ்ந்த சிவன் அவனுக்கு ஒரு வரம் அளித்தார். அதன்படி அவனது சகோதரனின் உடலில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு இரத்த துளியும் பாதாளத்தில் அவன் செய்த யாகத்தில் இருக்கும் குண்டத்தில் நிரம்பியிருக்கும். அமிர்தத்துடன் கலந்து ஒரு மகிராவணனை உருவாக்கும் என சொல்லி ஒரு தேனடையில் அடைந்திருக்கும் தேனீக்களையும் அழித்து அந்த தேனீக்கள் அவன் யுத்தம் செய்யும் போது அமிர்தத்தை உருவாக்கும் எனவும் அருள் பாலித்தார். இந்த தேனீக்கள் ஒவ்வொன்றும் ஒரு மலையளவு பெரியவை. இவைதான் அமிர்தமாகிய தேனை உருவாக்கி அவற்றை மகிராவணனின் ஒவ்வொரு துளி இரத்தத்துடனும் கலந்து அநேக மகிராவணர்களை உருவாக்கி வருகின்றன. எனவே நீ இப்போதே பாதாளத்துக்கு சென்று அந்த தேனீக்களை அழித்தால் அமிர்தம் வருவது தடைப்பட்டு போகும். அப்போதுதான் ராமனால் மகிராவணனை கொல்ல முடியும் என உரைத்தாள். இதை கேட்டதுமே மாருதி உடனே பாதாள லோகத்துக்கு சென்று அங்கிருந்த அனைத்து தேனீக்களையும் கொன்றளித்தான். அந்த தேனீக்களின் தலைவன் மாருதியை வணங்கி தன்னை மட்டுமாவது உயிர் பிழைக்கச் செய்தால் தான் பிற்சமயத்தில் உதவியாக இருப்பேன் என கேட்டுக்கொண்டதால் அதை மட்டும் கொள்ளாமல் விட்டான். தேனீக்களை கொன்றதும் ராமனிடம் சென்று இப்போது மகிராவணன் மீது பானம் எய்து அவனை கொல் என சொன்னான். அதன்படியே ராமன் விட்ட பானத்தால் மகிராவணன் மாண்டு போனான். இந்த வெற்றிக்கு பின் மாருதிதான் சந்திரசேனைக்கு கொடுத்த சத்தியத்தை நினைவு கூர்ந்தான். நான் இப்போது என்ன செய்வதென தனக்கு புரியவில்லை. சந்திரசேனையை மணக்குமாறு ராமனிடம் சொன்னால் அவர் கேட்கப் போவதில்லை. ஏனெனில் அவர் தனது மனைவி சீதையை தவிர வேறொருவரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார். ஆனால் நான் சந்திரசேனைக்கு கொடுத்த வாக்கை மீறினால் அவள் சாபத்தால் நான் அழிந்து விடுவேனே என குழம்பினான். தைரியத்தை வரவழைத்து கொண்டு ராமனிடம் சென்று நடந்தது அனைத்தையும் விவரித்து வேண்டினான். நான் எனது உறுதியிலிருந்து பிறள மாட்டேன். ஆனால் நீ விரும்பினால் சந்திரசேனையை சந்தித்து அவளை ஆசீர்வதிக்க நான் தயார் என ராமன் சொல்ல, அடடா, அதுவே போதும் என மாருதி மனமகிழ்ந்தான். உடனே சந்திரசேனையிடம் சென்று, ராமன் இன்றிரவு உனது அந்தப்புரத்துக்கு வருவார். நீ மஞ்சத்தை தயாராக வைத்திரு. ஆனால் அவரது உடல் வலுவால் அந்த மஞ்சம் உடைந்து போனால் அதன் பின்னர் அவர் உன்னை மணக்க சம்மதிக்க மாட்டார். அதன் பிறகு நீ உனது இருப்பிடமான பாதாள லோகத்துக்குத்தான் திரும்பி செல்ல வேண்டும். எனவே நீ ஒரு வலிமையான உறுதியான மஞ்சத்தை தயார் செய் என அறிவுறுத்தினான். மாருதி சொன்னதை கேட்ட சந்திரசேனையும் ஒரு உறுதியான மஞ்சத்தை தயார் செய்து அதன் மீது அமர்ந்து ராமனின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள். அப்போது மாருதி அந்த தலைவன் தேனியை அனுப்பி அவள் அறியா வண்ணம் அந்த மஞ்சத்தை குடைந்து ராமன் அமர்ந்ததுமே அது நொறுங்கி போகுமாறு செய்ய சொல்லி அனுப்பினான். தேனியும் தன் வாக்கை நிறைவேற்ற அங்கு சென்று எவரும் அறியா வண்ணம் அந்த மஞ்சத்தை குடைந்து
உளுத்து போகச் செய்து திரும்பியது. மாலை நேரம் மாருதி ராமனை அழைத்து கொண்டு சந்திரசேனை இருக்கும் இடத்துக்கு வந்தான். ராமன் வரவில் மகிழ்ந்த சந்திரசேனை அவனை வரவேற்று மஞ்சத்தில் அமர செய்தாள். அவன் அதில் உட்கார்ந்த மறுகணமே அந்த மஞ்சம் பொடி பொடியாகி நொறுங்கியது. உடனே ராமன் அங்கிருந்து எழுந்து மாருதியுடன் தான் இருந்த இடத்துக்கு செல்லத் தொடங்க, சந்திரசேனை கோபத்துடன் மாருதியை பார்த்து, ஏ குரங்கே, நீ ஒரு திறமையான போக்கிரி, இதெல்லாம் உனது சூழ்ச்சியே, நீ இப்போதே அழிந்து போவாய் என உன்னை சபிக்கிறேன் என கூச்சலிட்டாள். அதை கேட்ட மாருதி மிகவும் கலவரம் அடைந்தான். உடனே ராமன் அவளிடம் சென்று, எனது அடுத்த அவதாரத்தில் அவள் சத்தியபாமாவாக பிறப்பாள் என்றும் அப்போது கண்டிப்பாக அவளை மணப்பதாகவும் உறுதி சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். எல்லா அசுரர்களையும் கொன்ற பின்னர் மகிகாவதியை மகரத்வஜனுக்கு அளித்துவிட்டு மாருதியுடனும் மற்ற வானரர்களுடனும் ராம லக்ஷ்மணர்கள் ஜுவேலாவுக்கு திரும்பினர். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.